அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான பொது அறிவு முக்கிய வினாக்கள் 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து கொடுத்திருக்க. தொடர்ச்சியாக இது போன்ற தேர்வுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பின்வரும் அலகுமுறையில் எவை மெட்ரிக் அலகுமுறை அல்ல? எஃபிஎஸ் அலகுமுறை என்பது மெட்ரிக் அலகுமுறை அல்ல. ஆப்ஷன் சி. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு டேஷ். கேண்டிலா. ஆப்ஷன் பி. தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் எந்த ஆண்டில் வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன? 1995ஆம் ஆண்டில். ஆப்ஷன் பி. டேஷ் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. மிர்சாப்பூர் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை. ஆப்ஷன் சி. ஒளிச்செறிவு என்பது டேஷின் ஒளிச்செறிவாகும். கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஆப்ஷன் சி. பாஸ்கல் விதி எங்கு பயன்படுகிறது? நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி இவை அனைத்திலும். மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி. கீழ்காணும் திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது? நெய். ஆப்ஷன் டி. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் டேஷ் அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ. எளிய பாதரசமானி முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? டாரிசெல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? குவி ஆடி. ஆப்ஷன் பி. எரிக்கும் ஆடிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? டயோகில்ஸ். ஆப்ஷன் சி. மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாக இருப்பது வெள்ளி. ஆப்ஷன் டி. கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படும் ஆடி எது? குழி ஆடி. ஆப்ஷன் பி. ஈல் என்ற விலாங்கு மீன் டேஷ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி. ஆப்ஷன் சி. இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது டேஷ் இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது. எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால். ஆப்ஷன் சி. ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்களில். ஆப்ஷன் பி. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஆப்ஷன் சி. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? 1877ஆம் ஆண்டில். ஆப்ஷன் பி. இரும்பின் தாதுக்களுள் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது மேக்னடைட். ஆப்ஷன் பி. முதலில் காந்தக்கள் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார்? வில்லியம் கில்பர்ட். ஆப்ஷன் ஏ. சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. ஆப்ஷன் ஏ. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது டேஷ் செவ்வாய். ஆப்ஷன் சி. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி. ஆப்ஷன்
சி. நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் பி. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கார்பன். ஆப்ஷன் ஏ. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி எது? மெலனின். ஆப்ஷன் பி. சுண்ணாம்புக்கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது? கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷ் ஆக மாற்றுகிறது? நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது. ஆப்ஷன் ஏ. தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6. ஆப்ஷன் சி. உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? மே 22. ஆப்ஷன் பி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது? 1972 ஆண்டு. ஆப்ஷன் டி. டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும்? 11 முதல் 19 வரை. ஆப்ஷன் சி. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது? குரல் வளை வளர்ச்சியை குறிக்கிறது. ஆப்ஷன் சி. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள்? ஹார்மோன்கள். ஆப்ஷன் சி. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஷ் ஆல் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? LH ஹார்மோனால். ஆப்ஷன் பி. நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும்? கால்சியம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். ஆப்ஷன் டி. வெளிப்புற காதினை தாங்குவது டேஷ்? குருத்தெலும்பு. ஆப்ஷன் பி. காற்றில்லா சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும்? லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். ஆப்ஷன் ஏ. உண்ணத்தகுந்த காளான் எது? அகாரிகஸ். ஆப்ஷன் பி. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி? இன்ஃப்ளூயன்சா. ஆப்ஷன் பி. வாயு கசிவை அறிவதற்காக LPG வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள்? மெர்காப்டன். ஆப்ஷன் டி. டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும்? ஆந்த்ரசைட். ஆப்ஷன் டி. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையாக பகுதி பொருள் எது? மீத்தேன். ஆப்ஷன் ஏ. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது? அமெரிக்காவில் தோண்டப்பட்டது. ஆப்ஷன் டி. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும்? காரம் ஆகும். ஆப்ஷன் பி. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது? அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. ஆப்ஷன் சி. நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு?
ஹைட்ரஜன் வாயு. ஆப்ஷன் பி. நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள். ஆப்ஷன் ஏ. நீர் டேஷ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். ஆப்ஷன் டி. அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை. புளிப்பு சுவையை உடையவை. ஆப்ஷன் ஏ.